ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்துட்டு இது வாங்கினது. அப்போ எங்களுக்கு சஜஷன் எதுவுமே கிடையாது. ப்ராடக்ட் வாங்கி நாங்கள் நிறைய ரிட்டர்ன்ஸ்லாம் போட்டிருக்கோம். நல்லா ஒர்க் ஆச்சு. நாய்ஸ் ரிடக்ஷன் நல்லா பண்ணோம். கேமராவோட சைஸ் இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ். வந்து வைட் ஆங்கிள்லாம் கொஞ்சம் கவர் ஆகும். ஸ்டார்டிங்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கலாம். தனியா வந்து வாங்கிருந்தேன், அமேசான்ல வாங்கிருந்தது. சார்ஜிங் நிக்கல, நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேசிக் ஒரு நீடட் திங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தேவைப்படும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து நாங்க காமிக்க போறோம். நாங்க ஸ்டார்ட் பண்ணப்போ என்னென்ன வாங்கணும், அது எங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சு, அதோட பிரைஸ், அதோடைய ரேட்டிங். பேசிக்கா நாங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும், அப்புறம் வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அவ்வளோ காஸ்ட்லியா போகக்கூடாது. நம்ம வந்து பேசிக்கா வாங்கணுன்ற மாதிரி கொஞ்சம் வாங்கின திங்ஸ்லாம் இருக்கு. அதை வந்து நாங்க உங்க கூட வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம். அண்ட் வந்து நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வளவலன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ வந்து ஒன்னொன்னா நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றோன்ற ஒரு தாட்டே கிடையாது. அப்போ வந்துட்டு இந்த ஒரு ட்ரைபாட் இது வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கணும். ஆனா இப்போ அது உடஞ்சிருச்சு. இது வந்து நான் டேப் போட்டு ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து மொபைல் ட்ரைபாட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல ஒரு லைட் இருக்கு. அது சும்மா ஒரு சும்மா வச்சிருக்காங்க. அப்ப எங்களுக்கு தெரியல, அதனால சொல்லிட்டு 2 இது வச்சு வாங்கியாச்சு. இது வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்ல வாங்கியிருந்தோம். இதோட பிரைஸ் வந்துட்டு இவ்வளோ 130 rupees. 130 rupees. இப்போ எவ்வளோ தெரியல. அப்போ வந்து 130 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம்ல. அப்போ வந்து நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ற ஐடியா கிடையாது. அப்போ வாங்கினது இது. அதனால இது மெமரபிள் சொல்லிட்டு உடஞ்சாலும் நாங்கள் டேப் போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின கேட்ஜெட் தான் வந்து இந்த ட்ரைபாட். இந்த ட்ரைபாட் வந்து நாங்கள் வாங்கும்போது இதனோட ப்ரைஸ் வந்து 600 சம்திங் இருந்துச்சு. இது வந்து வீடியோ இது டான்ஸு அது மாதிரி ஏதாச்சும் எடுக்கிறதுக்கு, வெளியில போனால் எடுத்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக கேரி பண்ணி போகலாம். அப்படி அதுக்காக தான் இது வாங்கினோம். இதில் வந்துட்டு ஒரு ப்ளூடூத் இருக்கும். ப்ளூடூத் நம்ம அதுலேயே இருக்கும், சொல்ல மாட்டேன். இதில் ஒரு ப்ளூடூத் இருக்கும். அண்ட் இப்படி வச்சு எவ்வளோ தூரம் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து ஒர்த்து தான். 600க்கு இது ஒர்த்து. ஸ்டார்டிங்கில் இது வாங்கிக்கலாம். அடுத்து தேவைப்படும் போது வேற ஒண்ணா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மைக் தான் வாங்கணும். இந்த மைக் வந்து வாங்கிட்டு நாங்க பட்ட கஷ்டம் இருக்கே. நார்மல் ஆண்ட்ராய்டில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த டைப் சி மொபைல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மாடலுக்கு வந்து ஒர்க் ஆச்சு. நார்மல் மொபைல் சார்ஜிங் இருக்கு, அதை ஒர்க் ஆகல. இந்த மைக் தான் நாங்க சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்துட்டு இது வாங்கினது. அப்போ எங்களுக்கு சஜஷன் எதுவுமே கிடையாது. நாங்களும் யூடியூப் பார்த்து தான் ஒரு இதுவாக வாங்கினோம். அப்போ வந்துட்டு ஒரு சில வீடியோ வந்து பார்த்தோம். ஆனால் அந்த ப்ராடக்ட் வாங்கி நாங்கள் நிறைய ரிட்டர்ன்ஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு கிளியராக இருக்கும்ன்றதுனால தான் நாங்கள் வந்து இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லிடுவோம். இந்த மைக் வந்துட்டு எவ்வளோன்னு வாங்கினேன்? 600ன்னு வாங்கினா. ஆனா இது வந்துட்டு ஒரு சில மொபைலுக்கு வந்து சப்போர்ட் ஆகல. இப்போ நாங்க எடுக்கிற மொபைலுக்கு யூஸ் ஆகவே வந்து ஒயர்லெஸ் மைக் வாங்கலாம்னு பார்த்தா அப்போ வந்து பட்ஜெட் இல்லை. சரி, எதுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல இப்படி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க வாங்கல. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல எதுக்கு அவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ட்ரைபாட் ஒரு 600 ஒரு 4000 அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இது நல்லா ஒர்க் ஆச்சு. நாய்ஸ் ரிடக்ஷன் நல்லா பண்ணோம். ஆனா எல்லா ஃபோனுக்கும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ட்ரஸ்டபுளா சொல்ல முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் நாங்க சாம்சங் அது என்ன A03s வந்துட்டு இது சூப்பரா சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த மொபைல் இல்ல நீங்க வேற ஏதாவது சி டைப் இந்த மாதிரி ஒயர் செட் பண்ற இந்த ஹெட்செட் ஒயர் செட் பண்ற மொபைல் வச்சிருந்தீங்கன்னா இது வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிளிப் 2 கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா நம்ம இந்த காலர்லாம் மாட்டிட்டு ஒரு வீடியோ ஏதாச்சும் பேசணும், இப்படி வச்சு பேசுறதுக்காக. நாய்ஸ் சூப்பராவே ரிடக்ஷன் பண்ணோம். நல்லா யூஸ் ஆச்சு. ஆனா நெக்ஸ்ட் வந்து பவர் பேங்க் வாங்கணும். பவர் பேங்க் வந்து எதுக்காக அப்படின்னா, பவர் பேங்க் வந்து அதுக்கு முன்னாடி வாங்கணும்ன்ற ஐடியாலாம் கிடையாது. திடீர்னு வாங்கினது யூடியூப்காக அப்படின்னு வாங்குறது பார்த்தா இதுவும் ஒண்ணு. ஏன்னா வந்துட்டு அப்ப சார்ஜர் வந்து நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன், சார்ஜர் வந்து இல்லாம நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு. சார்ஜருக்காக இப்போ நாங்க எடிட்டிங்லாம் பண்ணோம்னா ரொம்ப ஹேங் ஆகும் இல்லையா? ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் தெரியும், எப்படியே ஒரு ஆண்ட்ராய்ட்லயே ஹேங் ஆகும். அதனால இது சார்ஜ் இல்லாம
சார்ஜ் லோ ஆகும்போது இதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம். இதுவும் வந்துட்டு இதோட ரேட்டிங் வந்து சொல்லணும்னா 1 வருஷம். அவ்வளோதான், அதுக்கு மேலே யூஸ் ஆக மாட்டேது. 1 வருஷம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு சார்ஜிங் பவர் கொடுக்கும், சீக்கிரமாகவும் ஏதோ ரேபிட் சார்ஜ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ் இல்லை, அதுக்கு மேலே எனக்கு தெரியல அதை பற்றி. நெக்ஸ்ட் வந்து கேமரா தான் ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து வீடியோ கேமரா, வீடியோக்கு மட்டும், ஃபோட்டோஸ் இதில் எடுக்க முடியாது, வீடியோ கேமராக்காக வாங்கியிருந்தோம். இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணாலும் ஒர்க் அவங்க யூஸ் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து வீடியோ இதில் தான் எடுப்போமே. ஸோ இதனோட ப்ரைஸ் வந்து ஒரு 2000 அது மாதிரி இருந்துச்சு. ஒரு 2000 இல்லை, 2220 நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினது. இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். அந்த பாக்ஸ் கூட அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வந்து ஒரு வீடியோ தான் எடுத்திருப்போம், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல. ஏன்னா ஃபோன் இருந்ததால ஃபோன்லேயே எடுத்தது, அது வெளில எங்கன்னா போனால் அதை எடுத்துக்கிறது. இதுதான் அந்த கேமராவோட சைஸ். இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ். குவாலிட்டி வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் வந்து வைட் ஆங்கிள்லாம் கொஞ்சம் கவர் ஆகும். இது வந்து நாங்கள் மோஸ்ட்டாக எதுக்காக வாங்கினோம் அப்படின்னா, நம்ம சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். இது வந்து நாங்கள் ஒரு 2 மாசமா இதை செய்யவே இல்லை. நாங்கள் இடையே ஏதாச்சும் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் இதை தான் யூஸ் பண்ணுவோமே. ப்ராங்க்குக்கு இனிமே வந்து இதுக்கப்புறம் இது யூஸ் ஆகும். ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோவா யூஸ் ஆகலை, அப்படியே தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து யூஸ் ஆகும். இதெல்லாம் நிறைய மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பைக்கில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்துருப்பாங்க. இது நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ இது ஜே மவுண்ட், இதெல்லாம் ஹெல்மெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய அக்சசரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைல் ஹோல்டர் தான். இது எதுக்காகனா, இப்போ நாங்கள் வெளியிலலாம் போகிறதா இருந்தால் இந்த இப்போ ரிங் லைட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ, அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அதில் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது தனியாக வந்து வாங்கியிருந்தேன், அமேசானில் வாங்கியிருந்தது. ஆக்ஷன் ப்ரோ வருது. இதனோட ப்ரைஸ் வந்து 250 அது வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுதான் என்னன்னு தெரியல, மொபைல் அந்த மொபைலில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு சார்ஜிங் நிற்கல, நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, ஹேங்கிங் ப்ராப்ளம். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து கடவுளா பார்த்து ஒரு இதோடைய பேர் வந்துட்டு, அப்ப நான் அந்த வீடியோல சொல்லிருக்க மாட்டேன், என் போனோட பேர் வந்து இவன் திட்டினே இருப்பான் எப்ப பார்த்தாலும். அது சார்ஜர்னா நம்ம யூஸ் பண்ண குறையதான் செய்யும். சார்ஜர் குறையாம போன் எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஐபோன்லயே சார்ஜர் நிக்க மாட்டேங்குது, இல்ல ஐபோன்ல சார்ஜர் நிக்க மாட்டேங்குது. என் லக்கியை வந்து அவன் குறை சொல்லிட்டே இருக்கான். இவ்வளோதான் நாங்கள் வாங்கியிருந்தது. பேசிக்காக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல், இந்த கேமரா கூட நீட் இல்லை, நம்ம கையில் இருக்க மொபைல் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஒன்று தான் காமிக்கல, மீதி எல்லாமே காமிச்சாச்சு. என்ன காமிக்கல அப்படின்னா ரிங் லைட், ஏன்னா நாங்கள் அதில் தான் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஃபோன் எடுத்து அந்த ரிங் லைட்டை காமிக்கிறோம். அதோடைய ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் எவ்வளோது 800 சம்திங் தான், 800 860 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கினோம். ஆனால் இது வந்து எங்களுக்கு அப்போ தெரியல. அப்போ வந்து 800 போது எங்களுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு, ஒருவேளை இதுதான் இருக்கு போல அப்படின்ட்டு. ஆனா 1300 ஒரு ரிங் லைட் இருக்கு. அது வந்து அந்த ரிங் லைட் வந்துட்டு இதே இதுதான் இருக்கும், ஆனா அதுல வந்து கிளாரிட்டி கொஞ்சம் சூப்பரா எடுத்து காமிக்கும், பிரைட்னஸ் வந்து நமக்கு சூப்பரா கொடுக்கும். ஸோ வந்து நீங்க ஸ்டார்டிங்லேயே வாங்கும்போது ஒர்த்தா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இருக்கு இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வந்துட்டு இது தேவைப்படும். செப்பரேட் லைட் ஸ்டாண்ட் இருக்கு, அது நம்ம வெளியில எடுத்துட்டு போனாலும் இப்போ நைட் டைம்லாம் எடுக்கிறோம்ல, அது வந்து சூப்பரா இருக்கும். இதுதான் வந்து அந்த ரிங் லைட் பார்த்துக்குங்க. இவ்வளோ நேரம் அதில் தான் வீடியோ எடுத்துன்னு இருந்தோம். லைட் எப்படி எரியுதுன்னு பார்க்குறீங்களா? பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பவர் பேங்க்லேயும் வேறு சார்ஜர் இல்லை. அவ்வளோதான், இதுதான் வந்து லாஸ்ட்டு ரிங் லைட். வந்து இதில் 3 மோட்ஸ் இருக்கும். வார்ம் ஒயிட்டு அதுக்கப்புறம் எல்லோ, இவ்வளோ கலர் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஆனால் அந்த ரிங் லைட்டில் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து அதுதான் வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.